ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபா விரத விதிமுறைகள். இந்த விரதத்தை ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த விரதத்தை ஜாதி மத பேதமின்றி எந்த சார்பினரும் செய்யலாம். இந்த விரதம் அற்புத பலன்கள் தரவல்லது. 9 வியாழக்கிழமைகள் விதிமுறைப்படி விரதம் இருந்தால் நிச்சயமாக விரும்பிய எண்ணங்கள் நிறைவேறும். விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமையானாலும் சாயி நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம். எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதில் சாயிபாபாவை எண்ணி பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். காலை அல்லது மாலையில் சாயிபாபாவின் திருவுருவ படத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். ஒரு தூய ஆசனத்தில் அல்லது பலகையில் மஞ்சள் துணியை விரித்து அதன் மேல் சாயிபாபா படத்தை வைத்து தூய நீரால் துணியால் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து திலகம் இட வேண்டும். மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மாலை அணிவிக்கவும். ஊதுபத்தியும் தீபமும் ஏற்றி சாயிபாபாவை நமஸ்காரம் செய்யவும். பழங்கள் இனிப்புகள் கற்கண்டு எதுவானாலும் நைவேத்தியம் வைத்து பிரசாதத்தை விநியோகிக்கவும். இந்த விரதத்தை பல திரவ ஆதாரங்கள் டீ காபி பால் பழங்கள் இனிப்புகள் உட்கொண்டு செய்யவும். அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளை மதியமோ இரவோ உணவு அருந்தலாம். நாள் முழுவதும் வெறும் வயிற்றோடு பட்டினியாக இந்த விரதம் செய்யவே கூடாது. வியாழக்கிழமை அன்று முடிந்தால் சாயிபாபா கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யவும். முடியாதவர்கள் கோவில் அருகில் இல்லை என்றால் வீட்டிலேயே சாயிபாபாவின் படத்தை வைத்து பூஜையை பக்தி சிரத்தையுடன் செய்யவும். வெளியூர் செல்வதானாலும் இந்த விரதம் கடைபிடிக்கலாம். விரதத்தின் 9 வாரங்களில் பெண்களுக்கு மாத விலக்கு அல்லது இன்ன பிற காரணங்களாலோ விரதம் செய்ய முடியவில்லை என்றால் அந்த வியாழக்கிழமையை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் இன்னொரு வியாழக்கிழமை விரதம் இருந்து 9 வியாழக்கிழமைகள் நிறைவு செய்யவும். விரத நிறைவு விதிமுறைகள். 9வது வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அன்று 5 ஏழைகளுக்கு உணவோ அல்லது இனிப்பு பொருட்களோ கொடுக்க வேண்டும். நேராக உணவு அளிக்க அல்லது இனிப்பு பதார்த்தங்கள் கொடுக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவும் பணமாகவோ உணவு பொருளாக கொடுத்து உணவு அளிக்க ஏற்பாடு செய்யவும். சாயிபாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை பரப்புவதற்காக நம்முடைய வீட்டிற்கு அருகில் வசிப்பவர் சொந்த பந்தம் தெரிந்தவர் என்று யாருக்கு வேண்டுமானாலும் விரத புத்தகங்கள் கடையில் வாங்கி 5 அல்லது 11 உங்களால் முடிந்த அளவு விநியோகம் செய்யலாம். 9வது வியாழக்கிழமை விநியோகிக்கும் புத்தகங்களை அன்று பூஜையில் வைத்து பிறகு விநியோகிக்கவும். இதனால் புத்தகத்தை பெறும் பக்தர்களின் விருப்பங்களும் ஈடேறும். மேற்கூறிய விதிமுறைகளின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும். இது சாயி பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். உங்களது வேண்டுதல்களை மனதில் நினைத்து 9 வியாழக்கிழமை விரதம் இருந்து சாயிபாபாவிற்கு பூஜை செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்களை சாயிபாபா நிறைவேற்றி வைப்பார். ஓம் சாய்ராம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அற்புதங்கள் மகிமைகள் அவரின் வாழ்க்கை வரலாறு விரத முறைகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்.